ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்முடைய அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி சார் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில நேத்து தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு விமர்சனங்களும் இருக்கு, ஆதரவான சில விஷயங்களும் சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்க பார்வையில் எப்படி இருக்கு சார்? யார் எதிர்பார்த்தா? மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார். பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பீங்க? 23 மணிக்கு வருமா அப்படின்னு வேணா எதிர்பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், பஸ் வருமானு எதிர்பார்க்கலாம். பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பீங்க? சோயா சொல்ற மாதிரி போனீங்கன்னா பட்ஜெட்டுங்கிறது ஒரு கணக்காளர். இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ பணம் செலவாகும், இவ்வளோ பணம் வந்தது, இவ்வளோ பணம் செலவாச்சுன்னு சொல்ற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். பட்ஜெட்டுன்னு சொன்னா இவ்வளவுதான். இவங்க தான் அறிவிப்புகள் தான் கண்ட நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க இல்லையா? மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம், ஆசிரியர் தினம், அப்பா தினம், தம்பி தினம்னு எதையோ கொண்டாடி உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் கேக் வாங்கணும்ல நீங்கள். அதுக்கு தானே வெளிநாட்டில் இந்த தினங்கள் எல்லாம் கொண்டாடுறான். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் ஏற்கனவே அறிவிச்சிடுறாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது 3 தான். யாராக இருந்தாலும் அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு தான். இதில் ஷாக் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரே மீட்டரில் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்னதான் அவசரமாக வண்டியில் ஏறினாலும் மாம்பழத்துலேருந்து தாம்பரம் 20 நிமிஷத்துல தான் போகும் இல்லையா? அது மட்டும் நிற்கும் போகும். நீங்கள் ஒன்றும் பெருசாக மாட்டீங்க. 50,000 கோடி கடன் இருந்த போது அதை விமர்சித்து அதிமுக கேள்வி கேட்குது. அது போகும்போது 1 லட்சம் கோடி கடன் வச்சுது. 1 லட்சம் கோடியை விமர்சித்து ஒரு ஆட்சி வந்தது. அது போகும்போது 2 லட்சம். கரெக்டாக டபுள். எப்போல இருந்து இதெல்லாம் தொடங்கிச்சு அப்படின்னா 2011 அப்புறம். இந்த கடன் டபுள் ஆகிறதுங்கிறதுல இருக்கிற பிரச்சனை ஒன்று வட்டி கொடுக்குறோம், கடன் வாங்கி வட்டி கொடுக்குறோம். இதான் 2 பெரிய பிரச்சனை. இது டபுள் ஆகத்தான் செய்யும். அப்ப ஏன் திமுக அப்படி கேட்ட? 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு உடனே அப்படி கேள்வி கேட்டியே. இப்ப மட்டும் சால்ஜாப்பு சொல்ற 20 லட்சம் கோடி கடன் வரும்னு நீயே சொல்றியன்னு கேட்டா, அன்னைக்கு கேள்வி கேட்டதுக்கான முக்கிய காரணம் 2021 ஆட்சிக்கு வரும் பொழுது தியாகராஜன் ஐயா ஒரு கேள்வியை வச்சார். என்ன வச்சாருன்னு சொன்னா, கடன் வாங்கினீங்களே அது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்றதுக்கு தானே? ஒரு திட்டத்தை அறிவிச்சு தானே கடன் வாங்குறீங்க, அதுக்கு தான் நீங்க செலவு பண்ணீங்களா, இல்ல அதை எடுத்து வேற ஏதாவது செலவு பண்ணிட்டீங்களா? இந்த கேள்வி அவர் கேட்டார். அதிமுக கிட்ட இருந்து அப்ப பதில் வரல. அதைத்தான் ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னார். அவர் போகும்போது வெள்ளை அறிக்கை கொடுத்தாரா? அல்லது அதுக்கு பின்னாடி தங்கம் தென்னரசு 10 லட்சம் கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு, இவ்வளவு பணம் வாங்கினாங்க, இந்த மாதிரி செலவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப நாளைக்கு மட்டும் எப்படி மாற்றம் வரும்? நீங்க கடன் வாங்குவதே ஏதோ ஒரு காரியத்திற்காகத்தான். அதை செய்தீர்களா இல்லையா? இவ்வளவுதான் கேள்வி. அது நடக்கல. யாருமே வெள்ளை அறிக்கை கொடுக்க போறது இல்லை. போகும்போது டாட்டா காட்டிட்டு கிளம்பிடுவான். இதுதான் பிரச்சனை நம்பர் 1. ரெண்டாவது மூணாவது நீங்க சொல்றது இதுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, இதுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, இது போன முறைப்படியே கம்மி ஆயிடுச்சு, அப்பனா நீங்கள் படிக்க கூடாது என்று சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு உங்களுக்கு விளக்கம் நேற்றுக்கே நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. ஐயா 48,000 கோடின்னு அந்த ஆள் அறிவிச்சாரு, 42 தான் செலவு பண்ணாரு, நான் 44ன்னு அறிவிச்சிருக்கேன், அப்ப 2,000 கோடி அதிகம் தானே. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயிலுக்குள்ள போனா நீங்க ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் மாதிரி, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் மாதிரி மண்டை காஞ்சிட்டு உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. முடிஞ்சா ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயாவை ஒரு பேட்டி கொடுக்க சொன்னீங்கன்னா பட்ஜெட்டை பத்தி கொஞ்சம் அக்குவேர் ஆணுவரையே எடுத்து சொல்லுவார். என்ன நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும்? வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டாயான்னா 80 நாள் தான் ஆச்சு உள்ள நீ அவுத்து விட்டு போன பேண்டோட சிப்பே நான் இன்னும் போட்டுக்கல. அப்ப நான் புதுசா என்ன பண்ணணுங்கிறது அடுத்தது தானே. நியாயமான ஒரு கேள்வி. நீங்க 2,500 எப்பல இருந்து கொடுப்பீங்க? மத்திய அரசுல கொடுக்குறாங்க, மத்திய பிரதேஷ் கொடுக்குறாங்க, மகாராஷ்டிரால கொடுக்குறாங்க. நீங்க எப்ப கொடுக்க போறீங்க? விஜய் பண்ண தப்பு என்ன? எல்லா மகளிருக்கும் 2,500. இது ரொம்ப தப்பு. யாருமே பண்ணக்கூடாது. 25 லட்சத்துக்கு 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நீங்க அதை கொடுக்கணும். மிஞ்சி மிஞ்சி போனா 4 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பணம் வராது. ரொம்ப சிம்பிள். ஆனா இதுக்கு முன்னாடி அவர் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாரு? எல்லாரையும் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? சார் 500 யூனிட் இருந்தா சார் 200 யூனிட் ஃப்ரீ சார், 300 யூனிட்டுக்கு தான் நீங்க பணம் கட்டணும் சார், 500க்கு மேல போச்சுன்னா சார் 200 ஃப்ரீ இல்லை சார், அப்போ 500க்கும் கட்டணும் சார், அதுவும் 8 ரூபாயோ 9 ரூபாயோ கட்டணும் சார். வெரி குட், ரொம்ப அருமையான திட்டம். அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு நஷ்டம், கம்மியா பயன்படுத்துறவங்களுக்கு சௌரியம். நல்லா இருக்கா கேட்கறதுக்கு?
சரி எலக்ட்ரிசிட்டி பில் பானிச்சான்னு கேளுங்க. 500க்கு கம்மியா வந்துட்டு இருந்தது இல்ல, அவனுக்கு வந்து எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. 250 ரூபா கம்மியா இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா. 500க்கு மேல போனவனுக்கு எவ்வளவு ஜாஸ்தி மாச்சுன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட 750 ரூபா அதிகமா இருந்தது. இது வந்து மலைக்கல்லன் வேலை வாங்கி கொடுக்கறது. டான்ஜெட்கோ கடன் அடைஞ்சதா, அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கியா, இதுதான் நம்ம கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி. ரைட், டான்ஜெட்கோ கடன் தான் நம்ம மேல இருக்கிற மிகப்பெரிய கடன். சொல்ல போனா கிட்டத்தட்ட 15% நம்ம வந்து கடன் திருப்பி கொடுப்பதிலேயே செலவு பண்றோம். இதுக்கு ஏதாவது தீர்வு வருமா? கள்ளச்சாராயம் அபிஷியல் இல்லை, அந்த வியாபாரமே அபிஷியல் இல்லை. அப்ப அதுக்கு பதிலா இந்த கல்லு கடைகள் ஓபன் பண்ணா கள்ளச்சாராயம் விஷயம் அபிஷியலா என்ன ஆகும்? அதுக்கு போறவன் கல்லுக்கு போவான், கல்லுக்கு போனா உங்களுக்கு பணம் வரும். இது வாய்ப்பு இருக்கா? டாஸ்மாக்ல பிரைவேட் கொண்டு போறீங்க, பிரைவேட்டுக்கு கொண்டு போகும்போது ஒரு வசதி என்னன்னா, பிரைவேட்ல அதிகமா விற்குதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு டாஸ்மாக்ல அதே டார்கெட் நீங்க வைக்கலாம். யோ அவன் வித்துட்டு இருக்கிறான், உனக்கு மட்டும் என்னையா பிரச்சனை? நீ என்ன அவன் லைட்டு போடுறான், நீ லைட்டு போடுறது இல்லை. அங்க கரப்பாம்பூச்சி வந்ததுன்னா தெரியும், உந்துல கரப்பாம்பூச்சி வந்தா தெரியாது. அதுக்கு எப்படியா சேல் கம்மியாச்சு கேட்கலாமா? இந்த மாதிரி வருவாயை ஈட்டக்கூடிய வகையில என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணுமே ஒழிய, கிட்டத்தட்ட 400 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட 10க்கு 8 பேரை கூப்பிடுங்க. அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 20 வாக்குறுதியை சொல்ல சொல்லுங்க. 400 வாக்குறுதி கொடுத்து 20 சொல்ல சொல்லுங்க. எவனுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அதெல்லாம் அவன் பார்க்கல. ஒரு அழகான பொண்ணை பார்த்த உடனே மச்சி சாயங்காலத்துக்குள்ள மடிக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்து பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு தெரியவும் தெரியாது. அவங்ககிட்ட போய் எழுப்பி விட்டு திமுக காரங்க உனக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னான் தெரியுமா அப்படின்னா, அப்படியா நான் கேட்கிறேன் பாருன்னு அவன் எந்திரிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும். இதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுவது வீண். இதுல எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதை விட வீண். என்ன எதிர்பார்க்கலாம்? ஒண்ணும் வேண்டாங்க. மத்திய அரசுல வந்து 12 லட்சம்க்கு கம்மியா இருந்தா வருமான வரி கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் போன வருஷம் வரைக்கும் 30,000 வரி கட்டிட்டு இருந்தேன். வேற ஒருத்தர் 40,000 கட்டியிருப்பார், வேற ஒருத்தர் 12,000 கட்டியிருப்பார். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அந்த பணத்தை சேமிக்கணும்ல. அந்த 30,000 நான் சேமிச்சாதான் நான் உருப்பிடுவேன். 30,000 கிடைச்சிருச்சுட்டு நான் வந்து முருகன் இட்லி கடையில போய் இட்லி ஆர்டர் பண்ணா 90 ரூபாய் முடிஞ்சல. அப்போ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ள வராத பட்சத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான். உடனே இந்தியா கடன் வாங்கலையான்னு ஒரு அறிவாளி கேட்பான். இந்தியாவுடைய கடன் ஜிடிபியில 85%, வருட மொத்த வருவாயில 85%. பிற நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானை பாரு 125%, அமெரிக்காவை பாரு 175%, சீனாவை பாரு. அப்படி அவங்களுடைய ஜிடிபியில வாங்கியிருக்கிற கடன் வந்து ரொம்ப அதிகம், நாம ரொம்ப கம்மி. அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். ஸோ இந்த பட்ஜெட்டை பத்தி ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருவாய் அதை வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 10 லட்சம் வீடுக்கு 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லதை கொடுக்கும். நல்ல கான்ட்ராக்டர் கொடுத்து கரெக்டா பண்ணா, ஸ்லம் கிளியரன்ஸ்ல நல்லா தான் பண்றாங்க, போலீஸ் ஹவுசிங்லையும் நல்லா தான் பண்றாங்க. பண்ணாங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. 11% மட்டும்தான் முதலீடு ஆகுது. வருவாயில 11% முதலீடு ஆகுது, சேமிப்பு இல்ல. முதலீடுங்கிறது நாளை குட்டி போடுங்கிற அடிப்படையில நீங்க சொல்ற ஒரு விஷயம். சில விஷயங்கள்ல இருந்து வெளில வந்துடலாம். அதெல்லாம் விஜய்க்கு யார் எடுத்து சொல்ல போறாங்களோ சொல்லணும். ஸோ குறிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எந்த ஒரு திட்டமோ அறிவிப்போ இல்லை. ஆல்ரெடி திமுக ஆட்சியில் என்ன விளம்பரம் பண்ணாங்களோ அதே தான் அதனுடைய நீட்சின்னு கூட எடுத்துக்கலாமா சார் இது? ஏன்னா நிறைய திட்டங்கள் பெயர் மாற்றி இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. உதயநிதி என்ன சொல்றாரு? திமுக திட்டங்களுக்கு பெயர் மாற்றி விட்டு அதே பட்ஜெட்டை கொடுத்தார்கள் சொல்றாரு. கரெக்டா? அவங்க அப்பா என்ன சொல்றாரு? இந்த பட்ஜெட் வேஸ்ட்ங்கிறாரு. அப்ப திமுக திட்டம்லாம் வேஸ்ட் தானே அர்த்தம். திமுக திட்டங்களை தான் கொடுத்துருக்காருன்னு இவர் சொல்றாரு பெருமையா. ஏங்க திடீர்னு வந்து எல்லாத்தையும் கோட்டை அடிச்சு மாத்துறதுக்கு விஜய் என்ன பரோட்டா சூரியா? ஏய் கோட்டை திருப்பி அடி, முதல்ல இருந்து பரோட்டான்றதுக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் தொடர்ந்து நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாலிக்கு தங்கம்ங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த ஒரு விஷயம். அதை நிறுத்திட்டாங்க. யார் நிறுத்தினாங்க? தியாகராஜன் ஐயா தான் நிறுத்தினாரு. நிறுத்திட்டு 1000 ரூபாய் கதைக்குள்ள வந்தாரு. 1000 ரூபாய் எங்க, தாலிக்கு தங்கம் எங்க? அதுலயுமே சில பேர் தப்பான ஒரு கணக்கு சொல்றாங்க. வருஷத்துக்கு 6 லட்சம் கல்யாணம் நடக்குது, நீங்க எப்படி 800 கோடி மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னு. எனக்கு அது புரியல, எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல.
ஆனா 1,88,000 குழந்தைகள் பிறக்குதுன்னு எனக்கு தெரியும். 1,88,000 குழந்தைகள் பிறக்குதுன்னா 6 லட்சம் திருமணம் நடந்ததுன்னா ஒரு வருடமும் நான் சொல்றேன். இப்ப 4 பேருக்கு 3 பேர் குழந்தை பிறக்கலன்னு எடுத்துக்க முடியுமா? 3ல 2 பேர் குழந்தை பிறக்கலன்னு இந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க. அவன் 812க்கு ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. என்ன சொல்லலாம்? இப்ப அந்த மோதிரத்துக்கு சொன்னாங்க இல்லையா, அரசு மருத்துவமனைகளில் பிறந்தால் மட்டும்தான் அதுன்னு சொன்னாங்க. நியாயமான விஷயம் தானே. ஒரு தாய், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எது கொண்டு வந்து அரசு மருத்துவமனையில சேர்க்கிறான்? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, 20,000 30,000 உருவறதுக்கு. அங்க போயிருந்துருக்கலாமே. இங்க வரான்னா அவன்கிட்ட பணம் இல்லைங்கிறது. அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஏதாவது சார், நல்லா ராஜ்கிரண் மாதிரி எலும்பு கடிச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நான் ஒரு பிரியாணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வச்சுட்டு போன்னு தான் சொல்லுவார் இல்லையா? யாரு பேருமோ அதான் கொடுக்கணும். அதே மாதிரியே இந்த தாய்மாமன் சீரா, அண்ணன் சீரா, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்துக்கள்ல வந்து தாய்மாமன் ஒன்னே இருக்க போறது இல்லை அடுத்த ஒரு 30 வருஷத்துல. அண்ணன்கிறது இல்லவே இருக்க போறது இல்லை அடுத்த 20 வருஷத்துலயே. ஏன்னா எல்லாம் ஒத்த குழந்தைய பத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அனாதைகளா தான் திருந்து போகுது. பரவாயில்ல, பேர்லயே அதை இருந்துட்டு போட்டோம். வச்சிருக்காரா இல்லையா? இப்ப அதை வந்து அவர் வழிமடுத்தி சொல்லலாம் இல்லையா? சமுதாய குழுக்களில் திருமணம் செய்தவர்கள் அல்லது 10 லட்சத்துக்கு கம்மியா செலவு செய்து பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாதான் அது கரெக்ட். எனக்கு வந்து 15 லட்சம் ரூபாய் மோடி கொடுப்பாருன்னு நினைச்சு நான் ஓட்டு போட்டிருந்தா அந்த முட்டாள்தனத்துக்காகவே என்ன வந்து மரண தண்டனை எனக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் அதை சொல்லல. எனக்கும் நல்லா தெரியும், எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுத்தா அது எந்த விதத்திலையும் உயர்வு இல்லை. சோ பொருளாதாரத்துக்கு அர்த்தமில்லாத ஒரு விஷயம். சோ நான் எதிர்பார்த்தது தவறு. அதுக்காக நான் ஓட்டு போட்டேனான்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 10க்கு 8 பேருக்கு வந்து இந்த 400 வாக்குறுதிகள்ல 20 வாக்குறுதி கூட சொல்ல தெரியாது. சில பேருக்கு ஓவரா இது பண்ணிருப்பான், ஓவரா ஆம்பிஷன் போயிருப்பான். சோ இது எதுவுமே வீணான ஒரு விஷயம். சோ திமுக திட்டங்கள்னு ஒரு மண்ணங்கட்டியும் உலகத்துல கிடையாது. அப்படி பார்த்தா காமராஜர் திட்டம் மட்டும்தான் இந்த உலகத்துல நல்லா இருந்தது. ஏன்னா அவர் போட்ட சாப்பாட்டுல தான் இன்னொருத்தர் வந்து சத்துணவு கொடுத்தாரு, இன்னொருத்தர் முட்டையை கொடுத்தாரு, இவர் பிரியாணி கொடுக்க போறேங்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாட்டில் கொடுக்கணும். பிரியாணி எல்லாம் கொடுத்தா அப்புறம் அவங்களுக்கு ஒரு குவார்டர் கொடுத்தா அதுக்கு அடுத்த அமைச்சர் வருவார், சத்துணவில் குவார்டர் கொடுக்கப்படும், தரமான குவார்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா வேணாம். இந்த வேணா எல்லாமே காமராஜையா செய்ததுல இருந்து வந்தது அல்லது ஜெயலலிதா அம்மா செய்ததுல இருந்து வந்தது தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. சோ இது யாரு காப்பி அடிக்கிறதுன்னு எங்க இருந்து வரும்? ஆனா திமுக என்ன பண்ணாலுமே இது நாங்க பண்ணதுதான், நாங்க ஆல்ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த ஆட்சியில அவங்க லேப்டாப் கொடுத்தது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. சில ஜெயலலிதாவோட காலகட்டத்தில் கொடுத்தாங்க. அந்த வயது வரவங்களுக்கு வந்து தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு லேப்டாப் கொடுத்தா அதுக்கு முன்னாடி 2 வருஷம் வரைக்கும் அவன் என்ன டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் டுப்பு தட்டிட்டு இருந்திருப்பானா? அறிவு வேணும்ல. சோ அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததா இவங்க காப்பி அடிச்சாங்க. அதுலயுமே அவங்க சரியா பண்ணல. இதை அவர் வந்து எல்லாருக்கும் லேப்டாப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாரு. சரி, ஜெயலலிதா அவர்களுடைய நீட்சியை எடுத்துக்கலாமா? இந்த சைக்கிள்ஸ் கொடுக்கறது, ஆடு மாடு கொடுக்கறது, கறவை மாடுகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையை சொல்லிட்டா ஜெயலலிதா அம்மாவுடைய சிந்தனை எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா, அதாவது இலவசத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் இடைப்பட்ட விதத்துல அழகா இருந்தது. எங்கேயுமே குறைபாடு வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க யோசிச்சது எல்லாமே அப்படிதான் இருந்தது. எந்த சைக்கிள் திட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்களோ அந்த சைக்கிள் திட்டத்தை பீகார்ல பெரிய அளவுல செய்துதான் நிதிஷ்குமார் பெண்கள் ஓட்டை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு பெருசா வந்தார். அதே மாதிரியே இங்க வந்து சைக்கிள் திட்டம் அப்படிங்கிறது வந்து 11வது படிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க 9வது படிக்கிறவங்களுக்கே கொடுக்கலாம், 10வது வரைக்கும் முடிக்கட்டும்னு காத்துட்டு இருப்பாங்க. அடிப்படை சாதாரணமான ஒரு விஷயம். 10வது முடிச்சவருக்கு அடுத்தது படிக்க வைக்கணும்னா நீங்க சைக்கிள் கொடுக்குறீங்க. அதை விட்டுட்டு பிகாம் 3rd இயர் படிக்கிறவனுக்கு லேப்டாப் கொடுக்குறேன்னு முட்டாள்தனத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வாக்குக்காக வரும்னு நினைக்கலாம். பட் வாக்கு வரலையே, அந்த 20 லட்சம் வாக்கு உங்களுக்கு வரலையே. சோ செலவை வீணடிச்சுட்டு தான் போகிற வேலையை தான் திமுக பண்ணும். ஏன்னா கருத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு கூட உடைக்க மாட்டாங்க, வழி பெரியாருக்கு உடைப்பாங்க, சட்னி ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. சோ இந்த பட்ஜெட் எல்லாம் தூக்கி போடுங்க. கேள்வி என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய கடன் என்ன, தனிநபர் கடன் என்ன, தனிநபர் வருவாய் என்ன, இந்த தகவல் உங்களுக்கு யாராவது சொன்னா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன இலவசங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை எல்லாத்தையுமே கடைசி ஒரே ஒரு வரி இந்த பட்ஜெட்ல நான் முடிச்சிடுறேன். இந்த பட்ஜெட் வருது இல்லையா, நிறைய பேப்பர்ல எல்லாம் எவ்வளவு தகவல் எல்லாம் வருது இல்லையா, ₹1 எங்க இருந்து வருகிறது போகுது, இது அத்தனைக்கும் அது குப்பாத்தாலா இருந்தாலும், ஸ்டெல்லாவா இருந்தாலும், அல்லது ஃபாத்திமாவா இருந்தாலும்,
ஜெகத் ரட்சகனாக இருந்தாலும் பொன்முடியாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய்க்கு வரி எவ்வளோ ஒரே வரியை தான் எல்லாரும் கட்டுறீங்க. மத்திய அரசு பெரிய அளவுல பொருட்களுக்கு 5% வரியை கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி 20%, 25% இருந்தது எல்லாத்தையும் குறைச்சு 5% கொண்டு வந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரி தான் இன்டைரக்ட் டாக்ஸ்ல போகுது. சோ உங்களுக்கு அதுதான் மனசுல இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுக்குறேன். என்கிட்ட இருந்து ஒரு உதாரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க. பொவன்டோ வாங்கலாம், ஃபேண்டா வாங்கலாம், கோகோ கோலா வாங்கலாம், அல்லது இந்த சோடா வாங்கலாம். எது வேணாலும் நீங்க வாங்கலாம். விளம்பரம் யார் நல்லா கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த விளம்பரத்துக்கான காசும் அந்த பாட்டில்ல சேர்த்து தான் உங்ககிட்ட அவங்க கொடுத்துருக்கிறான். அவன் விளம்பரத்துக்கு செலவு பண்ற காசு எங்க போவான்? 25 ரூபாய் 28 ரூபாய் ஆகும். அதுதானே கணக்கு. சோ நாம தான் கொடுக்கிறோம்னு தெரிஞ்சு தயவு செஞ்சு இந்த பட்ஜெட் சார்ந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புங்கிறது இருக்கவே இருக்காது. மன வருத்தங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி டாஸ்மார்க்ல ஆன்லைன்ல வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தவொடனே 717 கடைகளை மூடினாரு. அப்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, மதுவிலக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் தென்படவே இல்லை அப்படின்னு தான் தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு பாருங்க. எனக்கு விவேக் இதுதான் ஞாபகம் வந்தது. சந்திரபாபு நாயுடு லட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஏமாத்தின ஜிலேபி கொடுத்தாருன்னு ஏடாடே அதுலதான்டா எனக்கு சந்தேகமா வந்ததுன்ற மாதிரி. ஆன்லைன்ல ஏன் வாங்கணும்னா டாஸ்மாக்ல கூட்டம் இருக்காமா, கூட்டத்தை குறைக்கிறதுக்காக. ஏன் அந்த கூட்டம் இருந்துட்டு போட்டோமே, அந்த அரை மணி நேரமாவது அவன் போதல் இல்லாம இருப்பான்ல. குறைஞ்சபட்சம் அவன் என்ன கத்தி எடுத்து வெட்டிட போறானா? ஆன்லைன்ல வாங்குறதுனால ஒரே ஒரு லாபம் இருக்கு, கணக்குல ஒரு சதவிகிதம் வரும். இந்த 10 ரூபாய்க்காக பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அது முட்டாள்தனம். எனக்கு 185 ரூபாய்க்கு பேசுறது தான் என்னுடைய நோக்கம். 185 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு பிராண்டியோ எதையோ வாங்குறான் இல்லையா, அதுதான் என்னுடைய வருத்தம். இந்த 10 ரூபாய் இல்ல. ஆன்லைன்ல கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதிக்கு பாதி கணக்குலயாவது வரும். உயர்நீதிமன்றம் ரசீது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ரசீதை செக் பண்றதுக்கு மட்டும் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். டாஸ்மாக் 4800 கடைகள் இருக்குமா, 4800 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. உள்ளேந்து வெளில வர்றவன் ரசீதை காட்டிட்டு போகணும்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி உங்களுக்கு அதனால வருவாய் வரும். காரணம் 150 பாட்டில் உள்ள போனா 100 பாட்டிலுக்கு தான் கணக்கு எழுதுறாங்க. நீங்க ஆலையும் மாத்தல தோலையும் மாத்தல, அதே கம்பெனில இருந்தா வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ரெசிப்ட் மேட்டரை செக் பண்ணீங்கனாலே மிகப்பெரிய அளவுல 25,000 கோடிக்கு மேல வரும். கனிம வளத்துலதான் முக்கியமா வரணும். மணல்ல ஒரு 6,000-7,000 கோடி, 1,00,000 கோடி நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தினா தமிழ்நாட்டுக்கு உடனே வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாரு. அதுல ஏதாவது புது அறிவிப்புகள் இருக்குமா சார், இல்ல வழக்கம் போலதானா? வேளாண்ல கொடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி. அதாவதுங்க, ஒரு விவசாயி இந்த பஞ்சாப்ல விவசாய போராட்டத்தை எதிர்த்தாங்க, உடனே மோடி பணிஞ்சிட்டாருன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. மிடில் மேனை குறைக்கிறதுக்கான திட்டமா தான் அந்த மெயின் சட்டமே வந்தது. இடைத்தரகர்கள், உற்பத்தி செய்யறவன் ஒருத்தன், வாங்குறவன் நிறைய பேரு, நடுவுல தரகர்கள் இருந்து விலையை ஏத்துறாங்கிறது தான் அது மெயின். பஞ்சாப்ல இடைத்தரகர்கள் விஷயத்துல பிரச்சனை வந்துதான் அவனுங்க ஆடி கார்லயும் மத்த கார்லயும் ஓடி பிரச்சனையை பண்ணாங்க. அதே மாதிரி இங்க நீங்க எதையாவது பண்ணணும்னு சொன்னா விற்பதற்கும் வாங்குவதற்குமான அந்த இடைவெளியை குறைத்தாலே போடும். ஆல்ரெடி நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கீங்க, நேர்மையாவும் பண்ணிருக்கீங்க. அதாவது கடன் தள்ளுபடின்னு வரும் பொழுது இந்த இதுக்கு மட்டும்தான் நான் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப இன்னும் வேளாண்மையில வேற என்ன உங்களுக்கு வரப்போகுது, வேற என்ன மாற்றங்களை கொண்டு வர போறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த காவிரி பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, 300-350 டிஎம்சி நமக்கு வருஷம் வருது. சட்டப்படி நமக்கு, அதாவது அந்த ஆணையப்படி நமக்கு வர வேண்டியது 177 தான். வராம இருந்தது 2023-24. அதுக்கு முன்னாடி 16, 17, 18 3 வருஷம் எல்லாம் வருது. அப்ப அந்த பாசனத்திற்கான நீர் கரெக்டா போய் சேர்றதுக்கான ஏற்பாடு பண்ணாலே பெரிய அளவுல வித்தியாசம் வந்துடும். இன்னும் சொல்ல போனா இந்த ட்ரவுன் தீதின்னு வடக்குல பிஜேபி பெரிய அளவுல ஒரு திட்டத்தை கொண்டு போன முறை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அந்த ட்ரவுன் தீதிகளை தான் இப்ப இங்க கொண்டு வந்திருக்காங்க, இங்க ஒரு திட்டமா அறிவிச்சிருக்காங்க. சோ மத்திய அரசு சொன்ன பல திட்டங்களை தமிழகத்துல கொண்டு வர்றதுக்கு பேரை மாத்திருக்காங்க. இப்போ தெலுங்குல ஒரு படத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, தமிழ்ல அதை ரிவால்வர் ரிட்டான் வைக்கிற மாதிரி இவங்க பேரை மாத்தி கொண்டு வந்திருக்கிறது தான். அது நான் முதல்வன் திட்டத்தை என்டர்பிரனர் ஸ்கீம்னு கொண்டு வர்றதோ, அல்லது அங்க இப்போ நவோதயா பள்ளிகள் மட்டும் நீங்க என்ன சொல்லியிருக்காங்க, நவோதயா பள்ளிக்கும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம்?
நவோதயா பள்ளியில நீங்க தங்கி படிக்கலாம். யார் தங்கி படிப்பா? 10-15 கிலோமீட்டருக்கு ஸ்கூல் இல்லாதவங்க கண்டிப்பா அங்க போய் தங்கி படிக்கலாம். இதானே இந்த சிபிஎஸ்இ தரத்துக்கு மாநில அரசின் பள்ளிகள், அதுதான் உங்களுக்கு. அதை இங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. காமராஜ் திட்டம்னு அதே திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ மத்திய அரசு எதை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில நீங்க செய்யறதுனால அவன் பெரிய அளவு உங்களுக்கு அறிவு இல்லைங்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல எதையுமே குறைஞ்சது இல்ல, அறிவு இல்லாம இருந்ததே இல்ல. அப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்கீம் பணம் கிடைக்கும். ஸ்கீம் பணம் கிடைக்கும், அது மத்திய அரசுல இருந்து கிடைக்கும். உங்களுக்கு அதை வந்து செலவுகளை குறைக்கும். இவ்வளவுதான் இந்த பட்ஜெட்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க. அடுத்த தினங்கள் தொடர்ந்து பேசுங்க சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி.